அதை யூஸ் பண்ணி சாதிச்சு காட்டணும். நீ பேசுறது கேக்குறதுக்கு நல்லா இருக்கு, ஆனா நடைமுறைக்கு ஒத்து வராது. ஜேபிக்கு இன்னொரு பொண்ணோட நிச்சயம் ஆயிருக்கு. அந்த கல்யாணத்தை உன்னால நிறுத்த முடியுமா? முடியும். இந்த கல்யாணத்தை நிறுத்துறது மட்டும் இல்ல, அதே மேடையில ஜேபிக்கும் அருந்ததிக்கும் கல்யாணம் நடக்கும். நீ என்ன பேசுறன்னு இனிமே நான் என்ன செய்யணும், எப்படி நடந்துக்கணும்னு தீர்மானிச்சிட்டேன். உன் படிப்பு முடியறதுக்கு இன்னும் 1 வருஷம் இருக்கு. உன் கவனம் எல்லாம் அதுலயே இருக்கட்டும். நீ அனாவசியமா இதுல தலையிடாத. என்னது? டேய் இரு, நம்ம குடும்பம் உன்னதாண்டா நம்பி இருக்கு. நேத்து உன்னை காணோன்னு உடனே அப்பா அம்மா எவ்வளோ பயப்பட்டாங்கன்னு எனக்கு தாண்டா தெரியும். இது பாரு, நீ தாண்டா அவங்களோட நம்பிக்கை. திரும்பவும் சொல்றேன், அருந்ததி விஷயத்தை நான் பாத்துக்கிறேன். நீ படிப்பை மட்டும் பாரு. அருண், நான் சொல்றது தயவு செஞ்சு கேளுடா. வா போலாம். நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். முதல்ல நீ யாருன்னு சொல்லு. அதான் சொன்னல, நான் அருந்ததின்னு. நீ என்ன சிஎம்? பேரை சொன்னோம்னே தெரிஞ்சுக்கிறதுக்கு. என் வாழ்க்கையே இப்போ உங்க கையில தான் இருக்கு. நான் சொல்றது கொஞ்சம் பொறுமையா கேளுங்களேன். யார் வாழ்க்கையும் யார் கையிலயும் இல்ல, அதான் அவங்கவுங்க கையில தான் இருக்கு. ஜேபி என்ன லவ் பண்ணிருக்காரு. What a bad taste. நான் என்ன சொல்றேன்னு உங்களுக்கு புரியுதா? உங்களை கல்யாணம் பண்ணிக்க போற ஜேபி என்ன காதலிச்சாருன்னு சொல்றேன். எல்லா ஆம்பளைங்களும் குறைஞ்சது 5-6 பொண்ணுங்களை லவ் பண்ணிட்டு தான் வராங்க. சாய்ஸ் கிடைக்காதப்பதான் ஒருத்தையே லவ் பண்ணி ஒருத்தையே கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. ஒருத்தைய லவ் பண்ணிட்டு இன்னொருத்தைய கல்யாணம் பண்ணிக்கிறது சரியா? சரியா வரலன்னா வேற என்ன பண்ண முடியும்? உனக்கும் ஜேபிக்கும் ஒத்து போயிருக்காது. அவர் என்ன நம்ப வச்சு ஏமாத்திருக்காரு. அப்படின்னா நீ பேச வேண்டியது ஜேபி கிட்ட. இந்த விஷயத்துல நீங்களும் சம்பந்தப்பட்டிருக்கீங்க. எனக்கு என்ன சம்பந்தம் இருக்கு? நீயும் ஜேபியும் காதலிச்சு பிரிஞ்சது உங்க பிரச்சனை. அத என்கிட்ட கொண்டு வராத. நான் சொல்றது உங்களுக்கு சரியா புரியலன்னு நினைக்கிறேன். ஜேபி என்ன லவ் பண்றேன்னு சொல்லி கெஸ்ட் போயிட்டு ஜூஸ்ல மயக்கம் மருந்து கொடுத்து என்ன எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் வேஸ்ட் பேப்பர் மாதிரி தூக்கி எறிஞ்சிட்டாரு. அந்த ஆளுதான் இப்ப நீங்க கல்யாணம் பண்ணிக்க போறீங்க. முட்டாளா நீ? கற்பு போயிடுச்சுன்னு இப்படி போற வரவங்க கிட்ட எல்லாம் புலம்பிட்டு இருக்க. இப்படி சொல்லிட்டு இருந்தனா உன் லைஃப் ஸ்பாயில் ஆயிடும். ஜாக்கிரதையா இருக்க வேண்டிய நேரத்துல இப்படி கேர்லெஸ்ஸா இருந்துட்டு அப்புறம் ஒப்பாரி வைக்க வேண்டியதே உங்களுக்கு எல்லாம் பொழப்பா போச்சு. என்ன கல்யாணம் பண்ணிக்கு வரணும்னு நம்பினேன். ஆனா அவர் எனக்கு விலை பேசுறாரு. ஒரு பெரிய அமௌண்டா கேட்கலாம்ல. நான் பணத்துக்காக அவரை காதலிக்கல. இப்படி நீ எதுக்குமே ஒத்து போலன்னா பாவம் அவர் என்ன பண்ணுவாரு? நான் இவ்வளவு சொன்னதுக்கு அப்புறமும் நீங்க ஜேபியை கல்யாணம் பண்ணிக்க போறீங்களா? உன் பிரச்சனைக்கும் ஏன் கல்யாணத்துக்கும் என்ன சம்பந்தம்? அவருக்கு நிறைய கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்கிறதா அவரே என்கிட்ட சொல்லியிருக்காரு. அத பத்தி எல்லாம் எனக்கு அக்கறையே இல்ல. இது விஷயமா
இனிமேல் நீ ஏதாவது பேசணும்னா ஜேபி கிட்டயே பேசிக்கோ, என்ன டிஸ்டர்ப் பண்ணாத. ஹேய், எப்படிடா, எப்படி உன்னால இப்படி எல்லாம் யோசிக்க முடியுது? பண்ணி. ஹேய், அப்படியா? கங்க்ராச்சுலேஷன்ஸ். ஆமா, எப்ப பார்ட்டி? நோ 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 நோ, இந்த ஃப்ரெண்ட்ஸ் கூட்டுற வேலையே வேண்டாம். எனக்கு மட்டும், நீயும் நானும் மட்டும், சரியா? ஏய், நான் போய் உன்னை மிஸ் பண்ணுவேனா? எப்போ? சாட்டர்டே ஃபன் வேர்ல்ட், சண்டே டிஸ்கோதே, இந்த வாரம் ஃபுல்லா பார்ட்டி தான். சரி, நான் உனக்கு தான் எப்பவுமே ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பேன். ஓகே, சாட்டர்டே ஃபன் வேர்ல்ட் கேன்சல், நம்ம மீட் பண்ணுவோம். ஷாடா. ஓகே, மற்ற விஷயத்தெல்லாம் நம்ம அப்புறம் பேசுவோம். நான் ஒருத்தரை மீட் பண்றதுக்காக வந்திருக்கேன். பாய். ஹாய், குட் மார்னிங். குட் மார்னிங். நான் வந்து 10 நிமிஷம் ஆகுது. என்ன பண்றது, போன்ல கொஞ்சம் பிஸியா இருந்தேன். ஆமா, வீட்ல யாரும் இல்லையா? இல்ல, சித்தி வெளியே போயிருக்காங்க. நானும் ஆபீஸ் கிளம்பிட்டு இருக்கேன். ஃப்ரீயா இருந்தா வாயேன், ஆபீஸ் போலாம். ஏற்கனவே கெஸ்ட் ஹவுஸ்க்கு ஒரு வாட்டி கூட்டிட்டு போனீங்க. உங்க ஆபீஸும் அப்படிதான் இருக்குமா? அன்னைக்கு நான் தடுமாறிட்டேன். அதுக்கும் நீதான் காரணம். அழகான பொண்ணு பக்கத்துல இருந்தாலே ஹார்மோன்ஸ் எல்லாம் தாறுமாற வேலை செய்யுது. இனிமேல் பர்ஸ்ல லிப்ஸ்டிக், ஐப்ரோ பென்சில், ஸ்டிக்கர் போட்டோட பெரிய கத்திரிக்கோலம் வாங்கி வைக்கணும். எதுக்கு? ஒரு தற்காப்புக்காக தான். நான் ஏற்கனவே உங்ககிட்ட சொல்லியிருக்கேன், எனக்கு பொய் சொல்றது பிடிக்காது. யா, எனக்கும் பொய் சொல்ற பழக்கம் இல்லைன்னு சொன்னேனே. அப்போ நேரடியாவே கேக்குறேன், அருந்ததி யாரு? அருந்ததியா? ஞாபகம் இல்லையா? எங்கேயோ கேள்விப்பட்ட மாதிரி இருக்கு. அவளை நான் இன்னைக்கு மீட் பண்ணேன். யாரு? அருந்ததிய.